ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். டைட்டில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், காயத்ரிக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியல, உடல்நிலை சரியில்லை, அவளுக்கு மோசமாயிடுச்சு. என்ன காரணம்னா, இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு கூட நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். நான் அதில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நாட்கள் தள்ளி போகுதுன்னு, நீங்கள் நாட்கள் பீரியட் ஆகாமல் தள்ளி போகுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பீரியட் ஆகி அது நிற்காமல் நாள் தள்ளி போகுது அப்படிங்கிறத நான் அப்படி சொல்லிட்டுன்னு என்னமோ. அதுக்கப்புறம் தான் வீடியோ நல்லா செக் பண்ணி பார்த்தேன். 12 நாள் ஆச்சுங்க, நிற்கவே மாட்டேங்குது, ஓவர்ஃப்ளோ ஆகுது. மெடிசனில் மாத்திரை வாங்கி ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தா, அப்புறம் அந்த பவர் இருக்கிற வரைக்கும் நின்றுச்சு, அப்புறம் இதாகலை. சரின்னு ஆஸ்பத்திரி போய் பார்த்தா, ஆஸ்பத்திரிலேயும் மாத்திரை தான் கொடுத்தாங்க. அங்கேயும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆகுதுன்னா, அந்த மாத்திரை பவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிறா. அந்த மாத்திரை பவர் குறைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் பழைய வெடிக்காகுது. 12 நாள் 13 நாள் ஆச்சுங்க, இன்னும் நிற்கவே இல்லை. உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு காயத்ரிக்கு. நாளைக்கு தான் போய் ஆஸ்பத்திரி போய் இப்போ நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு போகலாமான்னு சொல்லியிருக்கிறா. இப்போ காலையில் சப்பாத்தி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், சாப்பிட்ருக்குறாங்க. பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் பாலில் வாங்கிட்டு வந்துட்டு எங்கே பாருங்கள், சிப்போ, அரிசி சிப்போ, அப்புறம் காய்கறி கடையிலேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேன். இனிமேல் தான் வந்து ஏங்காமே என்னடாச்சுமா தாங்க குட்டி மயில் ஏற்குதா? ஏதுங்க ஒரு நிமிஷம் பாருங்க, ஏற்குதாம்மா. ஏசி போட்டுவிடணும், எப்படி கொண்டாடுறோம் ஜம்முன்னு. ஆதிக்குட்டிக்கு வந்து எப்போ மொட்டை அடிக்க போகிறேன்னு கேட்டிருந்தீங்க. 5ஆம் தேதி திருச்செந்தூரில் மொட்டை அடிக்கிறான். 4ஆம் தேதி இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 1ஆம் தேதி, நாளைக்கு 2 நாள் தான் இருக்குது. ஆதிக்குட்டிக்கு மொட்டை அடிக்கிற துணியெல்லாம் எடுத்தாச்சு. நேற்று எடுத்துகிட்டு வந்தோம், போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வரணும். அதுக்குள்ளே காயத்ரிக்கு இப்படி ஆகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறேன்னு ஒரு குழப்பமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன அப்டேட்டு, எதனால் ஓவர்ஃப்ளோ ஆகுது இப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த நாள் போனால் நீ ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் என்னென்ன டீட்டெயிலும் தெரியும். ஒரு சின்ன அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா, சரி, ஓட்டல அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.